வணக்கம். 1/11/2025 சனிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று சனிக்கிழமை. சனி பகவானை வணங்கி காரியங்களை தொடங்குவோம். ஓம் காகத்வஜாய வித்மஹே ஹட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத். மேசராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் முயற்சிகள் மிகுந்த கவனம் தேவை. வீண் விரயம், வீண் அலைச்சலை காட்டுகிறது. எனவே எதிலும் கவனம் தேவைப்படும் நாள் இன்று. ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றி பெற்று மன நிம்மதி பெறுவீர்கள். வீட்டில் மகிழ்ச்சி தங்கும். மிதுனராசி அன்பர்களே, செய்யும் செயல்களிலும் பேசும் பேச்சுகளிலும் இடம் பொருள் ஏவல் பார்த்து பேச வேண்டும். மிகுந்த எச்சரிக்கை தேவைப்படும் நாள் இன்று. கடகராசி அன்பர்களே, இன்று மனப்போராட்டமான நாள். வீட்டில் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் அலைச்சல் வீண் விரயத்தை காட்டுகிறது. சிம்மராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் முயற்சிகளில் மிகுந்த கவனம் தேவைப்படும் நாள் என்று. பணவரவு இன்று தள்ளி போகலாம். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் மனக்குழப்பமான நாள் என்று. எனவே பேசும் பேச்சுகளில் மிகுந்த கவனம் தேவை. வீண் வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் இன்று காரிய வெற்றி பெற்று மன நிம்மதி பெறுவீர்கள். பணவரவு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று வீண் அலைச்சல் வீண் விரயத்தை காட்டுகிறது. இன்று மதில் மேல் பூனை போல் உங்கள் செயல்பாடு இருக்கும். இங்கிட்டு செல்வதா அந்த பக்கம் செல்வதா என்ற மனநிலையில் இருப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வீண் முயற்சியாக போகக்கூடும். எனவே எதிலும் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்படுவது நல்லது. மகராசி அன்பர்களே, இன்று காரிய வெற்றி உண்டு. தனவரவு உண்டு. மன மகிழ்ச்சியான நாள் இன்று. கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் ராசிக்குள்ளே இருப்பதால் உடல்நிலையில் கவனம் தேவை. மனக்குழப்பமான நாள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. மீனராசி அன்பர்களே, வீண் விரயத்தை காட்டுகிறது, வீண் அலைச்சலை காட்டுகிறது. எனவே எதிலும் புதிய முயற்சிகளை தவிர்க்க பாருங்கள். புதிய முதலீடுகளை தவிர்க்க பாருங்கள். வணக்கம் யூடியூப் அன்பர்களே, நம்முடைய சேனலில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சிகளை தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள். வணக்கம், நன்றி. மற்றொரு பதிவில் சந்திப்போம்.